சுவிஸ் அண்ணாவோட 17 ஏக்கர் ஒருங்கிணைந்த பண்ணையை தான் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். கோப்பி பழம் இதுலேருந்து தான் அந்த கோப்பி உற்பத்தி செய்யறோம். இதுக்குள்ள வந்து ஆடு மாடு பண்டி இருந்தா கொடுத்துட்டோம். மற்ற வீட்டு தோட்டங்கள் மற்ற கோப்பி சந்தன மரம் கருவா 5000 கருவா வச்சுக்கிறோம். பின்னுக்கு கருவா தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இங்கேயே உற்பத்தி செய்கிற இயற்கையான உணவு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கணும். மண்புழு உரம் செய்யறோம். மண்புழு உரமா? கஞ்சல்கள் வாழைத்தண்டுகள் உக்கின வாழைத்தண்டுகள் அதுகளை போட்டு மற்றது சாணி அதில் போட்டு புழு வாங்கி வளர்க்குறோம். வந்து நாங்கள் உரம் எடுத்து புழுவும் விற்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கு புழு 1 கிலோ வந்து 4500 ரூபா 4000 ரூபா போகுது. மாம்பழம் இருக்கா? என்ன மாம்பழம்? எவ்வளோ மரங்கள் எல்லாமே இருக்கு. நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். படிக்க விரும்பினாக்கள் வந்து நின்று படிப்பு சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக பார்க்கலாம், கால்நடைகள் சம்பந்தமாக பார்க்கலாம், உற்பத்தி சம்பந்தமாக பார்க்கலாம். நீங்களே சமைச்சு நீங்களே வந்து சாப்பிட்டு இந்த கிராமப்புறத்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போகலாம். ப்ரொடக்ஷன் அங்கால மீன் குளம் இருக்குது. அந்த குளத்து பகுதி அங்கால பச்சை பசையில எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பண்ணை ஒன்றில் வந்து நிற்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம் என்ற இடத்துல தான் வந்து இந்த பண்ணை வந்து இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 ஏக்கர் கொண்ட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து ஸோ என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன கால்நடைகள், அதான் என்னென்ன பயிர்கள் செய்திருக்காங்க எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த பண்ணை செய்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் தான் இந்த பண்ணையை வந்து செய்கிறார். கிராமப்புற வாழ்க்கை வந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பண்ணையில் நீங்கள் வந்து தங்கி நின்று இங்கே இருக்கிற அந்த கோழி ஆடு அதெல்லாம் வந்து பே பண்ணி நீங்களே சமைச்சு நீங்களே வந்து சாப்பிட்டு இந்த கிராமப்புறத்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ அப்படி ஒரு தான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக என்னென்ன இந்த பண்ணையில் இருக்குது, எப்படி இந்த பண்ணை இருக்குது என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பண்ணைக்கு வரக்கூடிய ரூட் வந்து கொஞ்சம் இப்படி உள்ளதான் வந்து வரணும். ஸோ அது இந்த லொக்கேஷன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அட் பண்ணுவேன். இதை பாருங்கோ, காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை. அதை தாண்டி வந்து சுற்றுலா மையமும் வந்து இருக்குது. இப்போ இயற்கை விவசாயம், விலங்கு வேளாண்மை, மீன் வளர்ப்பு, நாட்டுமடை, தங்குமிட வசதிகள், அதை தாண்டி உணவு வசதிகள் எல்லாமே வந்து ஸோ இங்கே வந்து செய்து கொடுக்குறாங்களோ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ இதான் வந்து உள்ளுக்கு இருக்குது. எனக்கும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போக அதை தாண்டி வந்து நானும் முதலாக இந்த பண்ணைக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ உள்ளே போவோம். ஓப்பன் பண்ணுறது தான். ஓப்பன் பண்ண உடனே பச்சை பசையிலண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையாக வந்து ஒரு இந்த கிராமப்புறத்து வாழ்க்கைன்றது ஒரு சொர்க்கம் தான் சொல்லலாம். இந்த எனி டைம் இந்த கொழும்புகள் எல்லாம் போயிட்டு இருந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சன நெரிசல்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு வாழ்க்கையை வந்தால் சத்தம் இல்லை, அமைதியான இந்த மரங்களோட சத்தம், குருவிகளோட சத்தம் எல்லாம் கேட்கல வந்து சூப்பராக இருக்கும். ஸோ போகிற வழியிலேருந்து எல்லாமே வந்து பயிர்கள் செய்திருக்காங்க. என்னென்ன பயிர்ன்றதை வந்து அப்படியே வீடியோவில் காட்டுறேன். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னடா இது, என்ன பூடா பாது, காக்கணம் பூவா, சும்மா வாயில் வரது அடிச்சு விடுறேன். சரி, ஓகே, இதான் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது உள்ளுக்கு வர்றது. அது அப்படியே வந்து செக்ஷன் இருக்குது. என்னென்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்த உடனே வந்து முன்னுக்கு ஒரு களைப்பாடுற இடம் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்த உடனே, அதாவது நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்து இணலில் வந்து இடைப்பாறக்கூடிய மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து அடித்து வச்சுருக்காங்க. இந்த பண்ணைக்கு வந்து இங்கே பொறுப்பாக நிற்கக்கூடிய ஒரு அண்ணா. நீ என்ன வேலை செய்யறீங்கன்னா? நான் இங்கே ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கிறேன். என் பேர் மதுசன். நான் அக்ரிகல்ச்சர் டிப்ளமா முடிச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இயற்கை விவசாயம் செய்கிறோம். மற்றது ஆடு மாடு கோழி. அங்கால மீன் குளம் இருக்குது. அந்த குளத்து பகுதி அங்கால பின்னுக்கு அது வேறு. அது ஒரே இதுதான். அதுக்குள்ளே இப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலை. குளம் மட்டும் இருக்குது, மீன் வளர்க்குறோம். அதுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில்? இதுக்குள்ளே வந்து ஆடு மாடு பண்டி இருந்தால் கொடுத்துட்டோம். மற்ற வீட்டு தோட்டங்கள் மற்ற கோப்பி சந்தன மரம் கருவா 5000 கருவா வச்சுக்கிறோம். பின்னுக்கு அங்கால 10 ஏக்கர் இல்லை 8 ஏக்கர் கிட்ட கருவா நிற்குது. அங்கால கருவானைக்கு.
ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். முக்கியமாக வந்து வந்த உடனே அதாவது நான் காட்டுற மாதிரி என்ட்ரன்ஸ் தான் அப்படியே இதில் முன்னுக்கு வந்து அப்படியே இணல் சோலையாக பார்க்குறதுக்கே ஒரு அந்த இயற்கை சார்ந்த பச்சையா அழகா இருக்கும். விடிய பின்னேரத்துல இருந்தா நல்ல அமைதியா பறவைகள் சவுண்ட் ஒரு வித்தியாசமா நான் இங்க நின்று தானே செய்கிறது பார்க்கறது இருந்து பின்னேற டைம்ல நல்ல ஒரு அழகா இருக்கும். பின்னாலங்கால குளங்கள் அப்படி பார்க்க ஒரு அழகா இருக்கும். அமைதி ஒன்று கிடைக்கும். அமைதி ஒன்று கிடைக்கும். சரி, ஓகே. இங்க வந்து சில உற்பத்தி பொருட்களும் வந்து செய்து விற்கிறாங்க. என்னென்ன? நாங்கள் இங்க பொன்னாங்கானி நாங்கள் ஆர்கானிக்லயே வளர்த்து மீன் அமிலமாக பயன்படுத்துற கெமிக்கல் பயன்படுத்துற இல்ல. பொன்னாங்கானி, வெள்ளார, குறிஞ்சா அதுகளை வளர்த்து குறிஞ்சாமா, வெள்ளாரமா, பொன்னாங்கானிமா அப்படி தட்டு வடை எல்லாம் வந்து கருவா வளர்க்குறோம். கருவா பட்டை கொடுக்குறோம் நாங்கள் பேக் பண்ணி. இங்க இருந்து சேல்ஸ் பண்ணுறோம் இல்ல இங்க இருந்து பாருங்க கடையில் அப்படி இல்லை. இங்க வந்து வாரா கெஸ்டா வாராக்கள் வாங்கி கொண்டு போவினோம். இல்லைன்னு சொன்னா பொருளில இருந்து வாங்குவினோம். உங்களோட பொஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறா. அப்போ அவருக்கு தெரிஞ்சாக்கள் அங்கே இருந்து வீடியோக்களை பார்த்து அவைய ஆர்டர் எடுப்பினோம். மற்றது நாங்கள் இங்கே உள் கடைகளுக்கு முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு அப்படி கடைகளுக்கு போட்டு கொண்டு வரோம். கடையில் கொடுத்து கொண்டு வரீங்க. எல்லாம் இந்த பண்ணையில இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்றீங்க. ஆமாம். இப்போ எண்ணெய் என்றா கூட நாங்கள் இங்கே கொப்பரா போட்டு அப்படி எடுத்து வடைகளுக்கு எல்லாம் எண்ணெய் எல்லாம் அப்படி எடுக்கிறோம். சில இடத்துல கடையிலேயே வாங்க வேண்டிய இதுகள் வேறு, சில அதுகள் இல்லாமல் இல்லை. நாங்கள் ஆர்கானிக்கில் செய்கிற ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இங்கே பயன்படுத்துகிற ஆர்கானிக்கை தான் உற்பத்தியாக செஞ்சு கொண்டு வரீங்க. சரி, ஓகே. என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். ஓகே. அதாவது நிறைய உண்மையிலேயே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல. இது ஒரு வீடியோவில் அடங்குமோன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ரூம் இது என்ன அதாவது வந்தோன்னு முன்னுக்கு இருக்கு இதான். சரி, இங்கே தட்டு வடை என்ன தட்டு வடை இது வந்து 250 கிராம். இந்த விலை போட்டுருக்கு 450 ரூபான்னு சொல்லி. இப்போ வெளியில் விற்கிற விலை தானது இல்லாட்டி இது வந்து வெளியில் விற்கிற விலை தான் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் 450 ரூபா. ஓகே. மற்ற விஷயங்கள் என்ன? கருவாப்பட்டை இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் தான் பட்டை எடுத்துவோம். இந்த அடிச்சிருக்கேன் காமதேவ உற்பத்திகள் சொல்லி எல்லாம் இங்கே தான் இருக்கு. மொத்தம் எத்தனை நிற்கிறவா தான் எல்லாம் ப்ராடக்ட்கள் எல்லாம் பேக்கிங் பண்ணி இது இந்த சமையல் கட்டை வித்தியாசமாக இருக்கு. இந்த இது நாங்கள் வந்து இப்போ கேஸ் புக் வராது ஒன்றும் பயன்படுத்தல. பயோ கேஸ் லீக் மேல் பயன்படுத்தினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கலட்டி வச்சிருக்கிறோம். இந்த பைப்பில் ஒரு லீக் ஒன்றதால இப்போ விறகு அடுப்பு தான். அதுக்கும் இந்த அடுப்புல இதை வரும். இது என்னது? இந்த என்ன களியாது இல்லை சாணியால முடிவு இருக்கிறோம். சாணத்தில் வந்து மண்ணும் சாணி. சரி, ஓகே. மற்ற விஷயத்தை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் உங்களோட உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்குண்ணே. இதில் வந்து வடை கிடக்குது பார்த்து நீங்கள். அதாவது இது மிளகாத்தூள். மிளகாய்த்தூள் 250 ரூபா 450 ரூபா இந்த மாதிரி படத்தை பொறுத்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து சத்துமா இது சத்துமா என்னென்ன ப்ராடக்ட் போட்டுக்கொண்டு இதில் இருக்குது. மற்றது மொத்தமாக இப்போ ஒடியல் மாவு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இங்கே வந்து 8 பேர் வேலை செய்கிறோம். அதில் 2 பேர் ப்ரொடக்ஷன், 2 பேர் அனிமல்ஸ், மிச்சாக்கள் எல்லாம் அக்ரிகல்ச்சரோட 6 பேர். இவ்வளோ பெரிய பண்ணையை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது 8 பேர் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை. அவரவருக்கு இப்போ எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் இருக்கிறபடியா எங்களுக்கு ஓகேயா இருக்கு. ஓகே. இந்த இங்கே அதாவது இங்கே இந்த பண்ணையிலே வந்து தயாரிக்கிற பொருட்கள் தான் நீங்கள் பார்த்தது. கோபி தூள் இருக்கு. கோபி தூள் எல்லாமே இங்கே தான். இது நாங்கள் இங்கே கோபி வளர்க்குறது தானே. இப்போ எப்படி சரக்கு தூள் இருக்குது. அப்படி பொன்னாங்கானிமா, வெள்ளாரமாண்டு இது சரக்கு தூள். இது சரக்கு தூள் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து செய்கிறாங்க. இன்னும் வந்து பண்ணையை சுற்றி பார்க்கல. ஆனால் அந்த இங்கேருந்து தயாரிக்கிற அந்த என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காண்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து இங்கே இந்த பண்ணையில் வந்து என்னென்ன விஷயங்கள் வழியால் இருக்குது, என்னென்ன பயிர்கள் செய்திருக்காங்க, என்னென்ன அந்த கால்நடை வளர்ப்புகள் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். அதானே முக்கியமாக வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் மாதிரி வந்து தங்கி நீங்கள் எத்தனை நாள்னா தங்கி நின்று போகலாம். நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். படிக்க விரும்பினாக்கள் வந்து நின்று படிப்பு சம்மந்தமாக, விவசாயம் சம்மந்தமாக பார்க்கலாம், கால்நடைகள் சம்மந்தமாக பார்க்கலாம், உற்பத்தி சம்மந்தமாக பார்க்கலாம். தங்கி நின்று உங்களோட பொழுத கழிச்சிட்டு போகலாம். இங்கே வந்தேன் பயந்து நீ வந்தோடனே சாப்பாடு தான் போயிருக்கு. ஜூஸ் குடிக்கிறீங்க? குடிச்சிட்டு கருவா கருவா இல்லை கருவா இல்லை. இது வந்து இது நாங்க சீட்டுக்கு விட்டுருக்கிறோம். கணக்கான ஒரு தும்பு தடி புடின்ற பருவத்துக்கு வரைக்கும் நாங்க அறுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கருவா கொட்டை. இதெல்லாம் சீட் எடுக்கிறது கண்டுக்கு சீட்ஸா இதெல்லாம் நம்ம விதை எடுக்கிறதா. அண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா சொல்லி ஆகணும். அண்ணன் விவசாயத்துல டிகிரி முடிச்சிருக்காரு, டிப்ளமா.
டிப்ளமா டிப்ளமா ஃபைனான்ஸ்ல டிப்ளமா முடிச்சிருக்கார். அதே மாதிரி இங்க பாருங்க கருவா வேற இதான் அந்த பிரியாணி போடுவோம் இல்ல இதெல்லாம் காஞ்ச பிறகு பிரியாணியில வேற இந்த இதுல வேற இது கருவாயில பிரியாணி போடுறோம் நாங்க. பிரியாணி இருக்கு, அது எல்லா வாசமும் உள்ளது. எங்கடாக்கள் போடுறது கறிக்கு பிரியாணி, இந்த பிரியாணிக்கு ஒரு இல்லண்டு இருக்கு அது பிரியாணி. அது வந்து சகல வாசமும் ஒரு இலையிலேயே எல்லா வாசமும் இருக்கு. ஏலக்காய் கருவா நாங்க எதை நினைச்சு கொண்டு வாசம் மணக்கிறோமோ அந்த மனம் அடிக்கும். அப்படி ஒரு கண்டு இருக்கு. அப்படியே நான் ரீசார்ஜ் அந்த கண்டு பாத்துக்கிறேன், பாக்கல. அப்ப அந்த கண்டு வைக்கிற பிளான் இருக்கு, கண்டு வைக்கிற பிளான் இருக்கு. இது என்னது? கோபி. இதுதான் கோபி. இந்த மாதிரி தான் கோபி வளரும். என்ன ஆமா பாருங்க என்ன கோபி வளர்ந்துருக்கு. கோபி கொட்டை எப்படி இருக்கு பாருங்க. இது கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா மலையங்கள் குளிரான பிரதேசத்துல வர்றது உண்மைக்குமே மட்டும் இல்ல. இப்ப வட மாநிலத்தில் நிறைய இடத்துலயே கருவா கோபி சக்சஸ் ஆகி கொண்டு வருது. அது சில பேர்ட்ட நம்பிக்கை அங்கதான் பெருமண்டு இல்லாம இப்ப எல்லா இடத்துலயுமே வட மாநிலத்துல சக்சஸ் ஆகி கொண்டு தான் வருது. இது என்ன காய வச்ச கோபி கட்டியா? இல்ல இப்பதான் புடுங்கி வச்சிருக்கு காய் இருக்கு. பழம் இந்த பாருங்க பழம் பழம் சாப்பிட்டு பாருங்க. இப்படி பழமா வந்தவரும் தானே ஆயிருது. இதுல இருந்து எங்கேயும் போய் பார்த்துருக்க மாட்டேங்க. நானே என்ன இதான் பார்க்குறேன் வந்தது கோபி கொட்டை. நல்லது. கோபி கொட்டை இந்த சளியத்தை எடுத்து தான் நாங்க அரைக்கிறோம். அதுகளுக்கு மிஷினரிகள் இப்ப வந்து இதுல பாருங்க சளி மாதிரி இருக்கு. அதை பிசு பிசுப்பா காய வச்சுதான் எடுக்கணும். அதுக்கு மிஷினரி உடைச்செடுத்து இது சாப்பிடலாம் தானே. இது கொஞ்சம் கசக்கும். இது நல்ல பழம் ஓகே. இது எல்லாம் வெளிநாட்டுல இருந்த வாரம் பழத்தின மேல் தோல் தான் இனிப்பு. அடிபடுறது இல்ல. அப்ப மேல் தோலை சும்மா சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம் இனிக்கும். அப்ப அதுக்கப்புறம் இதை எடுத்து காய இந்த சளியத்தை காய வச்சு எடுக்கிறது. இப்ப காய வைக்கிறது எல்லாம் மிஷினரிகள் வந்துட்டு தானே. இப்ப எங்கள்கிட்ட இல்ல, ஆனா வேற இடங்கள்ல இருக்கு. பெரும்பாடியா செய்யறாக்கள் எல்லாத்தையும் உடனே ரயர்ல போட்டு உடனே காய வச்சு எடுக்கிறாங்க. இந்த மரம் மட்டும் தான் இருக்குல்ல? நீங்க நாங்கால ஃபுல்லாவே இருக்கு. கோபி வச்சு ஃபுல்லா இந்த ஒரு கடைசி 50 மரம் இருக்கா கோபி மரம். எனக்கு இந்த இது தெரியுமா கோபி இப்படி எல்லாம் வளர முடியும். கிளிநொச்சியில எல்லாம் ஞாபகம் அடுத்து இருக்கா செய்யறாங்களா? இந்த சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இதை காட்டு. இது வந்து தேன் கருவாப்பூவுக்கு தேன் கூட வாரது. தேன் பிடிக்காதான் முட்டி வச்சிருக்கிறேன். முட்டி காட்டி இருக்கிறேன். கருவேப்பிலையும் தேன் பாரதோ? கருவேப்பிலையும் தேன் பாரதோ. வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேனி மயமா தான் இருக்குது. பூவுக்கு பூ வாங்கி இப்ப காய்க்கிற வரைக்கும் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு ஒரு 2-3 கிழமைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூ தான். பழஞ்சாப்பில் சிலது கைக்கிற தன்மையும் இருக்குது. கருவா கைக்கிறது கோபி கைக்கிறது தான் என்ன. அதாவது இது வந்து கருவா மரம். நீட்ட வளர்ந்த படந்து வளர்ந்த வேணா என்ன இதன் பாக்குறேன். இது வந்து கருவாப்பழம். இதுல இருந்து இந்த விதையை மட்டும் தான் எடுக்கிறேன். நாட்டுறதுக்கு வந்து கருவாப்பட்டை, அதாவது இஞ்சிருந்து தான் எடுக்கிறவங்களாம். தனியாங்கால வந்து மொக்குகள் வரக்கூடாது. நேர்த்தடி தேனி இருக்காது. இல்ல இன்னும் வேற வலிக்கல. உள்ளுக்கு வேற அது கொஞ்சம் கஷ்டம் தானே. தேனியை வளர்த்துருக்கு. அங்கால வச்சுக்கிறோம் பட்டிக்க மாத்தி. இழுப்ப மரத்துக்கு வந்தது தேனி வச்சுக்கிறோம். நீங்க தேனி வளர்ப்பு பட்டியோ தேனி வளர்ப்பு எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. விவசாயம் சம்பந்தமா இயற்கை விவசாயம் சம்பந்தமா அனைத்தும் இருக்குது. அப்ப நீங்க எங்களுக்கு ஒவ்வொன்றா பிரிச்சு வழியா காட்டுங்க. அப்பதான் நாங்கள் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி காட்டுவோம். இழுப்ப மரத்துக்கு வந்தது தேனி. இழுப்ப மரத்துக்கு வந்தது தேனி வந்தாங்க. தேனி அதுல கூட வட்டிக்கும் பிறகு நாங்க பட்டிக்க மாத்தி வச்சுக்கிறோம். இப்படி முட்டிக்க வந்து பிறகு அதை பட்டிக்க மாத்துறோம். தேனி வளர்ப்பும் இருக்குதானே? தேனி வளர்ப்பு இருக்குங்க. ஆமா, விஷயங்கள் இருக்குதுங்க. தேனியை பிடிச்சது அதுக்கப்புறமா மாத்தி எடுக்கிறோம். அப்படி சொல்றீங்க? தேனி இதுக்குள்ள வந்து குடுவாட்டின பிறகு நாங்கள் பட்டிக்குள்ள பிடிச்சி ராணி தேனியை உள்ளுக்கு விட்டு மாத்துவோம். அதுக்கிட்ட நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த கேரன் ரோசன் இது பாக்குறீங்க? கேரன் ரோசன் சொல்லி ஃபுல்லா தேனி சம்பந்தமா தான். தேனியும் சிறுதானியம் ஃபுல்லா அவர் போட்டுக்கொண்டு அதுல வந்து தேனி எப்படி பிடிக்கிறது அப்படி முட்டி கட்டுல இருந்து கடைசி அறுவடை செய்ய மட்டும் ஆள் போட்டுருக்கு. சரி, நான் உன்னோட பாப்போம். என்ன பெசம்பர் டைலர் உளன இந்த போட்டு இந்த பெசம்பர் பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அதெல்லாம் தம்பு இவன் காட்டுங்க பிடிச்ச இந்த பெசம்பர். அதான் இந்த இந்த இதுல உள்ள கொடிய பறந்து மேல கொடிய வளர்ந்துறாங்க. தூங்கி கொண்டிருக்காங்க. பெசம்பர் டிசம்பர் நல்ல இருக்குதா? ஜூஸ் குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சாச்சு. நாங்கள் அந்த வேலையெல்லாம் முதலே பார்த்துட்டோம். வந்த உடனே அங்கே குடிக்க போறீங்க ஜூஸ் வாங்க குடிச்சிட்டு வேலையை பார்ப்போமா? ரெண்டாவது போகுது. வித்தியாசமா இருக்கு பாக்குறது. படம் இங்க எத்தனை மாமரம் நிக்குது மொத்தம்? டிஜேசி வந்து 100க்கு மேல நிக்குது. விளையாட்டு அதெல்லாம் கலந்து வச்சுக்கிறோம். அங்கால மாம்பழம் இருக்குது. அந்த 600 ரூபாய் 1 கிலோ 600 ரூபாய். அது அங்கால நாங்க வரைக்கும் இருக்கு. கூட கூடிய வச்சிருந்தவன்
100 மரத்துக்கிட்ட இருக்கு. வித்தியாசமா இருக்கு அந்த பெரிய இது பழைய கருத்த இப்போ எவ்வளவு காலம் இந்த பண்ண இது 8 வருஷமா இது பழைய மரம். 9 வருஷத்துக்கு நீங்க இப்போ எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? நான் இப்போ வந்து 4 5 மாதம் 5 மரம். ஓகே ஓகே உண்மையா நல்லா இருக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு இயற்கையோட. குட்டி கோவில் ஒன்று முன்னுக்கு இருக்கிற மாதிரி கிடக்குது. எங்க இருக்கு கோயில்? கோயிலோ எல்லாமே வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே அண்ணா வந்து உங்களுக்கு நேரத்தில் தெரிஞ்சிருக்கும். அதாவது நாங்கள் அங்கே என்ன ஒளிரும் வாழும் இல்லத்துக்கு வந்து டொனேட் பண்ண போன டைம் வந்து காய்ச்சிருந்தேன். அவர் தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காரு எல்லாத்தையும். அதாவது பண்ணையை முதல்ல சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டீட்டெயிலாக கதைப்போம். அவர் மூலம் தான் இப்போ நாங்களும் இங்கே வந்திருக்கோம். குடிங்க நினைத்து குடிங்க. சரிங்களாண்ணே நீங்களா? நீங்களும் குடிச்சிட்டு நீங்க குடிங்க வாங்க. உடனே வந்து இங்க கரைச்சிட்டு வந்துருக்காங்க பெசம் ஃப்ரூட் ஜூஸ். எல்லாமே இங்கே தான் இருக்கு. என்ன வழியில இருந்தா ஒன்று எடுக்கிறேன். நல்லா இருக்கு ஜூஸ். இந்த மாதிரி இயற்கையான உணவு இந்த மாதிரி இங்கேயே உற்பத்தி செய்த இயற்கையான உணவு சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணும். இந்த காத்து தரணும், இல்ல காத்து ஒன்று அடிக்குது நல்ல நாள் அந்த மாதிரி அந்த மாதிரி நல்ல காத்து கூட நல்ல காத்துண்டா நல்லா இருக்கும். கூட காத்துண்டா எங்க மூட் பிள்ளையா இருக்கு. வேணாம். ஓகே நாங்கள் வந்து இப்போ வழியா ரிங்ஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு வலிக்கிட்டு வந்துடும். அடுத்த குடிச்சிட்டு தமிழ் பண்ணைய சுத்தி பார்க்க போறோம். வந்தவனே பாத்தீங்கன்னா சொன்னா அப்படி ஒரு பாதை கொண்டு போகுது. இயற்கை ரசிக்க போறோம். நாங்களே என்ன மரம் எல்லாத்துக்குள்ளே ஒவ்வொன்றா வேற வரையா வச்சு கிடக்கு. பூக்காண்டு சும்மா வடிவு வச்சிருக்கு. வடிவு வச்சிருக்குது. என்ன தண்ணி பேப்பர் வளைஞ்சு சும்மா வச்சிருக்கீங்க. இதுல குட்டி குட்டி மாமரங்களும் இருக்குது. இதுல கிடைக்க வச்சிருக்கணும். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாங்க சொன்ன அந்த மெத்த மாம்பழம் மரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 100 கிட்ட நிக்குது. இது மந்திரம் தானே இல்லாட்டி பேரையோ? இது விளாட்டு மாம்பழம். விளாட்டு மாம்பழம் மேடம். இந்த இதுல மாம்பழத்திலேயும் தேனை கொண்டு வச்சுக்கிறீங்க. இவ்வளவு எல்லா மரத்திலையும் வச்சிருக்கிறேன். 30 முட்டி வாங்கி வச்சுக்கிறேன். 30 முட்டி எல்லா இடத்தையும் இருக்கு. எல்லா இடத்தையும் வச்சுக்கிறேன். இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா அங்கேயா இடத்துல அப்படி தேனி அதுக்குள்ள இருக்கு? அங்கால பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா வாழைத்தோட்டம். இதான் கிணறா இப்ப இங்க இருக்கிற அந்த பெரிய கிணறு? இங்கே இருக்குது, அங்கால இருக்கு, பின்ன குளமும் இருக்குது. குளமும் இருக்கு. குளத்துல மீன் பிடிக்கலாம் நீங்க. இங்கேயே தோண்டினவையா? இங்கேயே தோண்டி மீன் பிடிச்சிருக்கீங்க. நீங்க தூண்டில் கொண்டு வந்து நீங்க இங்கேயே தூண்டில் தருவீங்க. தூண்டில நீங்களே மீன் பிடிச்சு அந்த இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளவு வசதிகள் இருக்குது. ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. உண்மையில ஒரு 10 நாள் 15 நாள் வந்து நின்று போகலாம். சுத்தி பாவம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு 12 1 மணியா இந்த டைம்ல அவ்வளவு நல்லா இருக்குல்ல. நல்ல கூர்மையா இருக்கு. கோழிக்கு சாப்பாடு இந்த அசோலான்னு சொல்லுவாங்க. அது வளர்க்குறோம். வாங்க போய் பாத்துருவோம். வாங்க சொல்ல அவ்வளவு பேர் இது என்ன கோழிന്റെ சாப்பாடு? ஆமா இதுதான் கோழிக்கு வைக்கிறேன். கோழிக்கு நிறைய அந்த ஊட்டச்சத்துகள் கொடுக்கறதுக்காக அசோலான்னு சொல்றது. புதச்சத்து கூடின சாப்பாடு கால்நடைகளுக்கு. கோழிக்கு மட்டும் இல்ல, ஆடு மாடு பண்டி எல்லாத்தையும் போடணும். இது நாங்க கொஞ்சம் வாங்கி வந்து போட்டோம்னு சொன்னா பிறகு 10-15 நாளைக்குள்ள கிலோ அள்ளி கொண்டு இருக்கலாம். பெரிய தொட்டி இருக்காங்க. மாமரம், நெல்லி மரம், எவ்வளவு மரங்கள் எல்லாமே இருக்கு. அனைத்துமே இருக்குது இங்க. நீங்க மற்ற நெல்லி இருக்குது. ஒவ்வொரு அந்த மரத்துலயும் அந்த தேனீக்கான அந்த கூடு வச்சிருக்காங்க. இதோ நெல்லி மரம் பண்றீங்க. நெல்லி நிக்குதுடாப்பா. இந்த நெல்லியை காட்டுங்க. நீங்க இந்த பாருங்க நெல்லி எங்களோட நிக்குது. இந்த நெல்லியா? இதுதான் கூட சத்தான நெல்லி. அதாவது ஒரு நெல்லி 2-3 அப்பளுக்கு சமன்னு சொல்றது. அவ்வளவு சத்து இருக்கு அந்த நெல்லியில. இது மாம்பழம் இருக்கா? இது என்ன மாம்பழம்? அது பிஞ்சு. பிஞ்சுடா பாரு, பொம்பி போயிருக்கல.
வெயிலுக்கு வம்புற என்ன மாம்பழம் இது டிஎஸ்சி தான் கம்ஜிஎஸ்சி தான் இது பேக் கட்ட இல்லை சும்மா வார அடுத்த மாதம் தான் சீசனும் அது என்ன அந்த வம்பு இல்லையா ரொம்ப இல்லை அது கொஞ்சம் குறைபாடு சத்து குறைவாடு சரி அப்போ இங்கே வரவங்க அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த பழங்கள் ஆயிரத்துக்கு அப்படிலாம் அடுத்த மாதம் வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் நாங்கள் அறுவடைக்கு தேவைக்குமா போடுவோம் வீடியோஸ் அப்போ பார்த்துட்டு அந்த டைமுக்கு வந்தாலும் நீங்கள் அடுத்த மாதம் தானே கூடுதல் புலம்பெயர் தமிழர்கள் வர சீசனும் என்ன எல்லாரும் பெறலாம் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் எல்லாரும் பெறலாம் யாரும் வரலாம் நான் சாதாரணமாக சொல்றேன் என்னதுக்கான சொன்னா வார சீசன் அதுக்கான நான் அறிமுகப்படுத்தி விடுறோம் இந்த இருக்கு பாருங்க அப்படிதான் வச்சுருக்காங்க ஒரு கூட கட்டை வரணுமா சும்மா தேனி வந்து முதல்ல பாக்க எப்படி கொத்தி போட்டு போகணும் அப்படி இருக்கு தேனி எடுக்கல சும்மா கையில வச்சுக்கிறவங்க ஒன்றுமே செய்யாது தேனியோட நாங்கள் பழகிற மாதிரி பழகினா தேனி கொடுத்தாது சும்மா கையில் குத்தாதுன்னு தேனியோட வித்தியாசம் பழகினா தானே அது குத்தும். முகத்துல எல்லாம் வச்சு வச்சு என்னென்ன மீன் இருக்குது இங்க விட்டு இருக்கீங்க ஜப்பானோ ஜப்பான் சிலாப்பிய மாட்டேன் ஜப்பான் மற்றது விடால் அதுகள் நிக்குது இறாலோ அது தான் வந்தது நாங்க விட இல்லை வந்தது தண்டவாளம் மழை பெய்யுது. டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இறாலோ விடால் 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 நீ விரால் வரால்னு சொல்லுவாங்கல்ல நீ. விரால் மீன் நிக்குதான் ஒன்று கழுத்தி நிக்குது கழுத்தி எடுக்கிறல சும்மா அது மாடு நிக்க மாடு பொல்லு எல்லாம் நிக்குதுங்க மாடு மாடு புல்லு இது மாட்டுக்கு உள்ள மண்புழு உரம் செய்யறோம் வீட்டுல மண்புழு உரமா பாப்பமா மண்புழு உரம் செய்யறது வாங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுக்கு. இது வந்து பண்டி கூட பண்டி இப்ப இல்ல பண்டி நான் பண்டிகை வைக்கிற இடத்த மண்புழு உரம் ஆக்கிட்டேன் இப்ப இது பண்டிகைன்னு சொல்லி அழைச்சி வச்சுக்காங்க ஏன் பண்டி இல்லை பண்டிகை கொடுத்துட்டேன் மழைக்கு பிறகு வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன் அந்த அனுமதி மடியா கவனிச்சா தான் பண்ணி வளர்ப்பு நல்லா அந்த அனுமதிகள் எடுக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பண்டிகை அதெல்லாம் இப்ப விட்டு இருக்குது எடுத்து வளர்க்குற பிளான் இருக்கு திருப்பி திருப்பி வளர்ப்பு திரும்ப இது மண்புழு உரம் இது வந்து மண்புழு கழிவுகளை வந்து கஞ்சல்கள் வாழைத்தண்டுகள் உக்கின வாழைத்தண்டுகள் அதுகளை போட்டு மற்றது சாணி அதில் போட்டு புழு வாங்கி வளர்க்குறோம் வந்து நாங்கள் உரம் எடுத்து புழுவும் விற்கிறோம் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கு புழு ஒரு கிலோ வந்து 4500 4000 போகுது மண்புழு ஒரு கிலோ மண்புழு உரம் வந்து எப்படி என்னத்துல விற்கிறது வச்சு அப்புறம் வைக்கில் ஓட்டுடா விற்கிறது எப்படி மண்ணுக்கு மண் போட்டு அப்படி பை மண் இல்லை இந்த சாணி இந்த கழிவுகளை இருக்க போட்டு அதுக்குள்ள புழு நாங்கள் தெரிஞ்சு சொல்றேன் அந்த அதுதான் சொல்றது கழிவுல போட்டுட்டு அதுக்கு மேல சில மீன்களே புழு வச்சு தாண்டா படிக்கிறேன் இது அந்த புழு வேற இது வேற பிடிக்கிற இது வளர்க்குற புழு உரத்துக்காகவே வளர்க்குறாங்க மண்புழு உரம் நல்ல நியூட்ரிஷன் தானே இயற்கை உரம் யூரியா விட நல்ல அதாவது விவசாயம் மண் பார்த்தீங்களா அப்படி இப்போதான் சாப்பிட்டு உரத்தன்மைக்கு வேற இது நான் வேற விட்டு அரிச்சு எடுக்கிறேன் உரத்தை அங்கே அரிச்சு எடுத்த உரம் கிடக்குது அங்கே இன்னொரு இது ஒன்று இருக்கு செட் ஒன்று இருக்கு அதில் அரிச்சு வச்சுக்கிறோம் காட்டுறோம் முழுவையும் உரத்தையும் காட்டுறோம் இந்த விவசாயம் ஒரு விஞ்ஞானம் தான் தெரியுமா இவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள இதுதான் போய் படிங்க சொன்னேன் போய் படிச்சு இந்த வீட்டு ஒரு பண்ணையை போட்டுருக்கலாம் கால்நடைக்கு எங்கள் ஆடு மாடு இருக்காங்க இப்பிலி மரம் வளர்க்குது இப்பிலி அங்கால நிற்கி அதுக்குள்ள அதானே ஆடு மாடு ஆமா அதுவும் பழக்கிறீங்களா என்ன வளர்க்குறோம் அங்கே பக்கம் என்ன கூட்டு இருக்கு அது ஆட்டு கூட ஆடு ஆடு கருவாவாக தான் கொஞ்சம் நடந்து போகணும் உள்ளால கொஞ்சம் தூரம் வேலிக்கரை போகணும் அங்கால அப்படியே வெயில் தான் போய்க்கும் இல்லை இங்கேயே நிற்கிது கொஞ்சம் தான் நிற்கிது அங்காலாம் தொகையா நிற்கிது உள்ள பெருசா தோட்டமாக இந்த வயலெல்லாம் உங்க கூட தானோ ஓ கணக்கடை மிஞ்சியும் இருக்கு மிஞ்சி கிடக்காங்க தொங்க மாட்டோம் வேலி தொங்கலா தெரியுது வேலி நெல் வைக்கிறீங்களா இங்கால இப்போ 2 வருஷம் வியாக்கியல வந்து வச்சது அதுக்கு மேலே வச்சுதான் 2 பக்கம் போற பாதையில பாத்தீங்கன்னா சொன்னா தேக்க மரம் வச்சு கிடக்குது தேக்க மரம் பட் இங்கால கணக்கு மரங்களும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன புளிய மரம் புளிய மரம் அதில் இருப்போம் புளிய மரம் இது நாட்டி வச்சிருக்கீங்க இல்லை இங்கே இருந்து இருந்ததுதான் ஆனால் அதை நான் கொடுக்கணும் புளி புளியும் கொடுக்குற நீங்க இந்த பெரிய புளிய மரம் புளிய மரம் பார்த்தீங்க இது இப்படி ரெண்டு ஒன்று இதை பார்த்தாலும் தெரியும் முன்னால் எப்படி இருக்குண்ணே சூப்பராக இருக்கு இந்த இதை பார்க்கல நல்ல வியூ நல்ல வியூ அதான் போல உயரமா தேக்க மரம் போல தேக்கு 9 வருஷம் இருக்கும் 10 வருஷம் 10 வருஷத்துல நல்ல டெவலப் யோசிச்சு பாரு அங்க இருக்கிற தேக்க மரம் எல்லாம் இவ்வளவு காலம் என்ன வச்சு அந்த ரோட்ல இருக்கிறேன் எங்க தேக்கங்காடு தெங்காடு இதுக்குள்ள சோழர் இங்க தானோ மோட்டருக்கு போல என்ன சோழர் மோட்டருக்கு சோழர் கூட்டி கிடக்குது கிட்டத்தட்ட நிறைய தூரம் வந்து நடந்து வந்திருப்போம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் நடந்து வந்து நாங்கள் ஸோ வார வழியில் 2 பக்கம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பயிர்கள் நாட்டி விதவிதமான மரங்கள் நாட்டி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இப்பிலி மரம்னு சொல்லுவாங்க அதை நாட்டி வச்சுருவாங்க என்னது கொண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கால்நடைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அந்த என்ன புளிய மரம் வந்து நிற்கி
ஸோ உண்மையாக வந்து இதுக்கப்புறமா தான் அங்கால பக்கம் தான் அந்த கருவா வந்து வளர்க்குறாங்களாம். இது எல்லாமே வந்து இவங்களுக்குரிய இந்த நிலம்தான். ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து நிற்கிறண்டாலோ அழகாக எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன். உண்மையாக இந்த டைமுக்கெல்லாம் வெயில் அப்படியே மண்டையை புழக்கும். ஆனால் வந்து இங்கே அவ்வளோ பெரிய இதை தெரியல, அப்படியே நல்ல காற்று சூப்பராக இருக்குது உண்மையாக வந்து இந்த இடம் வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சோலார் 5 மணி வந்தபடியாக பார்க்கலாம். அதை நான் சொன்னவர் என்னென்னா அந்த சூரியன் மறைகிற அந்த இதையும் வந்து இதில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தபடியாக பார்க்கலாம். 5 வாரம் சூரியன் மறைகிற அந்த இதை வந்து. ஸோ இங்கே பக்கம் வந்து சோலார் வச்சுருக்காங்க. என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு வந்து இந்த பயிர்களுக்கு அடிக்கிற அந்த மோட்டார் வேலையக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த மீன் வளர்ப்பு இது ரெண்டு வேணே முதலே வளர்க்குறாங்களா? பிரித்து விட்டுருக்கீங்களா மீன் வந்து? இப்போ எல்லாம் ஒரே மீன் தானோ? ஒரே மீன் தான் குளம் தான் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்குள்ளேயும் வந்து இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாமே. இப்போ யாராச்சும் இல்லை தூண்டில் போடல மீன் பண்ண முடியாது கேட்டால் நீங்கள் பிடிச்சி கொடுப்பீங்களா? பிடிச்சி கொடுக்கலாம். அதுக்கு புழுவை பாவிக்கலாம். ஏன் புழு வளர்க்குற புழுவில் இல்லை கொத்தி தான் எடுக்கிறாங்க. அப்படித்தானே குளத்துல மீன் பிடிக்கிறடா நீங்க? ஊசியில ஊற்றி அங்கே அந்த இது இருக்குல்ல என்னென்னா அந்த மாவில் வந்து இப்படி உருட்டி போட்டு அதை வச்சு பிடிப்பாங்க. அப்படி ஆனால் இங்கே புழு தான் எல்லாரும் கூட. சரி இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த இருக்கிற அவ்வளோமா அப்படி கருவா தோட்டம் எத்தனை கருவா கண்டு இருக்கு அதில்? 3500 ரூபாய் கூட. அதான் இல்லை இல்லை அது மட்டும் இல்லை. அங்கே நிற்கிது. அங்கே ஒரு 500 ரூபாய் கிட்ட கிடக்கு. பெரிய இடம் என்ன? அந்த தொங்கல் மட்டும் கருவா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் புல் எடுக்க இல்லை, அதெல்லாம் தெரியல கருவா. ஆனால் இங்கே கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்துட்டேன். ஃபுல்லாக பட்டியாக தெரியுது. கருவாக்கால இருக்கிறது என்ன? அது அங்கே ரோட்டு வேற வளம். நீங்கள் விரைக்கே தானே வந்தீங்க? நாங்கள் இதுக்கு முன்பா இதால் அப்படியே போய் திரும்பி நீங்கள் இருந்தால் அது சுதந்திர சந்திக்க தான் அப்படியே நேரம் அந்த பக்கம் ரோட்டு இதால் போகும். சரி ஃபுல்லாக கிடக்கு. சொன்னீங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பாரம் கவனமாக. ஓகே, நாங்கள் இப்போ வந்து கருவா தோட்டம் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3500 என்னண்ணா 3500 கண்டுக்கு மேலே இங்கே வந்து கருவா வளர்க்குறாங்களாம். இங்கே 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலை, அதாவது இங்கே வந்து அந்த மீன் வளர்ப்பு வந்து செய்கிறாங்க, அது வந்து வச்சுருக்காங்க. அந்த பக்கம் என்னென்ன அது இருக்குது? ஆடு மாடு மேய்ச்சலுக்கு விடுறதால மேய்ச்சலுக்கு அப்படி வரும். திறந்த வழி மேய்ச்சல் ஆடுகள் போகிறதுக்கு விட்டுக்கிறேன். ஒருக்கா போய் பார்ப்போம். முதல்ல வரம் வருது. இது பெரிய ஆழம் இல்லை. இதால வந்து இந்த ஆடு மாடு மாற்றி விடுறது போகுமா? டேய் உடையாது, அது நல்ல ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. அம்மா ஓகே வந்திருந்தா நல்லா சொர்க்கம் தான். காத்தன் ஓடியப்போ தெரியல வெயில். காற்று வெயில் தெரியும். அதான் நான் சொன்னேன், அடிக்கடி சொல்கிறேன். இப்போ இந்த டைமுக்கு மண்டையை ஃபுல்லாக்கும் வெயில். ஆனால் அஞ்சு அப்படி பெருசாக தெரியல. பட் நல்லா காற்று விடுது. என்னன்னு தெரியுமா அது? இதாப்பா அதுக்குள்ள கொட்டை கிடக்குங்களா கணக்கு? எல்லாத்துக்குள்ளேயும் கொட்டான் இருக்கு. என்ன சரி, அது பெரிய மரமாக வளரும். பெரிய மரமாக வளரும். நாங்கள் பார்த்துனீங்க நெருக்கி வச்சேன்னு சொன்னாங்களே. நீளம் தானே மார்க்கெட் எடுக்கிறது, பட்டை எடுக்கிறதுக்கு அதனால் நெருக்கி வச்சிருக்கு. இல்லாட்டியே பெரிய மரமா சீட்டுக்கு தேவைன்னா 2 மரம் விடலாம் பெருசா. இதில் பராமரிப்பெல்லாம் அப்படி செய்வீங்களா? வந்துட்டு பராமரிப்பு தான், தண்ணி எழுப்புறது 3-4 பேர் ஒரு நாளைக்கு நின்று விட்டால் தான் விட்டு முடிக்கலாம். பாக்கியால் வாட்டர் பம்ப் வச்சு நம்புறோம். நாங்கள் இல்லாட்டி சோலார் மோட்டர் போடுவோம். கடந்து தான் போகணும். நாங்கள் பாதை அடைச்சி கிடக்குது. ஆடு வாரத்துக்கு அடைச்சி விட்டுருக்குறோம். ஏன்னா கிழமைக்கு ஒரு கதை இங்கே வாரது தண்ணி விட்டுறதுக்கு. கிழமைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். இதுக்கு அப்படியே ஓகே. கருவா தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்க, இதில் நிற்கிற எல்லாமே வந்து கருவா கண்டு. என்ன இது வந்து அப்படி பெருசாக வளரும். இப்போ இது வச்சு எவ்வளோ காலம் ஒன்று? இது வச்சு இப்போ 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷத்துக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. எத்தனை வருஷம் எடுக்கும் இது ஃபுல்லாக வளர்ந்து வரேன்? இல்லை வந்து ஃபைன் எடுக்கிறேன்னு சொன்னால் கடைசி ஒரு 3-4 வருஷம் இதெல்லாம் நாங்கள் ஃபைன் எடுக்கிற அளவுக்கு வந்துடும்.
கிட்டத்தட்ட இந்த 17 ஏக்கர் அந்த பண்ணைக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி 3500 கண்டுக்கு மேலே இருக்கி அதுக்குள்ளே இதுவும் ஒரு செக்ஷன் இதுக்குள்ளே நாட்டி வச்சுருக்காங்க. முன்னுக்கும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது, எல்லா பக்கமும் வச்சுருக்கீங்க. தொங்கல் மட்டும் இருக்கு. அந்தாவும் இருக்குது. அது என்னது? அதையும் கருவா இல்ல இல்லை எல்லாம் ஒன்றா நட்டாலே இதை விட அது உயரம் அந்த புல்லுக்கு நிற்கிறது அது தெரியல. அதிகமாக வந்து கருவா கண்டு நாட்டியிருக்கீங்க. கருவாங்களுக்கு எல்லா பக்கத்துலையும் வருமானம் தானே, வருமானம் கொண்டு பயிர் தானே. இலைண்டான சரி சீட்ஸுண்டான சரி கண்டு பட்டை எல்லாமே எங்களுக்கு பெருமதியானது தானே. அதுக்காண்டி கருவா செய்திருக்கேன். கருவா என்ன எத்தனை கிழமைக்கு ஒருக்கா பெருமை இருக்குல்ல? கிழமைக்கு ஒருக்கா தண்ணி விடுறோம். நாங்கள் மருந்துகள் பூச்சிகள் தாக்கங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கடுமையான தாக்கம் சொன்னால் மருந்து அடிப்போம். மருந்து அடிக்கிறத வந்து நாங்கள் ஜாவா அதுகள் தான் அடிக்கிறது. ஆர்கானிக் மருந்து தான். கெமிக்கல் இதுக்கு என்ன பயன்படுத்தலை. மண்புழு உரம் போட்டு நட்டது மாட்டரு. மற்றது இப்போ யூரியா பசலை ஒன்றுமே பாவிக்கல. நீர்ப்பாசன முறை இருக்கா காடு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நீர்ப்பாசன முறைக்கு என்ன பேர்? இது வந்து ரிப் தான். ரிப் ஒரு ரிப் இரிகேஷன் தான். அதான் போய் இந்த வயர் இப்படி ஒன்று போகும் இல்லை இல்லை இதாக திறந்து விட்டா 2 பக்கத்தால இருந்து வாய்க்காலுக்கே விடுறது. வாய்க்காலுக்கு விடுறீங்க. ஓகே ஓகே. வந்தோம் திறந்து விடுவோம். நம்ம இந்த இரிகேஷன் முறை வந்து இரிகேஷன் முறை வீடியோ வந்து நான் தனியாக போட்டுருந்தேன். நான் நேரத்தோடு பார்த்துருப்பீங்க. அதில் தான் ஒன்று செய்திருக்காங்க. இதெல்லாம் படிக்கிற காலத்தில் வந்து நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எங்கே இருந்துருப்பேன். அதில் பாஸ் பண்ணாமல் இல்லை, நான் பாஸ் பண்ணினேன். கேம்பஸ் போக விருப்பம் இல்லை. அவ்வளோ கேம்பஸ் கிடைக்க வந்து 1 மார்க்ஸ் காலேஜ் 1 மார்க்ஸ் இல்லை. 1 மார்க்ஸ் கேம்பஸ் இல்லை. விவசாயம் உண்மையிலே வந்து விவசாய படம் எனக்கு சரியான விருப்பம். நான் ஏன்டா அது என்னண்ணே நாங்கள் கிராமப்புறத்தானன்றதால வந்து அந்த ஆடு மாடுகளோட திரிஞ்சு நாங்கள் இதில் அம்மாவா தடவை தெரிஞ்சு ஆடு மாடு வளர்த்துருக்கியா? உண்மையா? கோழி வளர்த்தேன். அதுக்கு வளர்த்த உடனே நாங்கள் உண்மையாக வீட்டை வளர்த்து தெரியா. ஆனால் இப்போ வந்து நாங்கள் கோழி வளர்க்குறோம். வீட்டை கோழி வளர்க்குறீங்களா? ஆனால் கோழி வளர்க்குற ஆசை போல. வீட்டை என்ன வளர்க்குறே பெரிய விஷயம். அம்மா இதுக்கு தான் சொன்னேன் நான். அவனை ஒருத்தனை வல்ல என்ன வலிக்கிறா வந்து அவனை ஒருத்தனை பிரசாந்தா கருத்தரி செட் போட்டு கொண்டு வந்தோம் பேரே இல்லை. பிரசாந்தா இல்லை. நாங்கள் கருவா பார்த்துட்டோம். கருவா மேலே வந்தா இருக்கிறது. கருவா மாத்திரம் கூடுதலான நன்மை இருக்குது. கருவா கொட்டை பின்னர் டைமில் நம்ம சுற்றி பார்க்கணும். இந்த டைமில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் டைம் இல்லைன்றதால இங்கே எப்படி ஜம் கம்மனை கழிச்சு விட்டானல்ல இருக்கு. நடுவில் உண்டுடானும். ஐயோ இதில் உண்டு மே விடுற நீங்களா இது மாடுகளை? ஆமாம். அதுக்கு தான் வளர்த்துருக்கீங்களா? இல்லாட்டி சும்மா இல்லை அது சாண வளர்ந்தது. தண்ணி ஏரியா மழை வந்தா அதுக்கு தண்ணி நிற்கும். அது தண்ணி இருக்கு அந்த புல்லு எல்லாம் இல்லையா. அப்போ அதிகளவாக இங்கே வந்து கருவாக தான் வச்சிருக்கிறீங்க. அப்போ கோபி கண்டத்தின இருக்கும். கோப்பி குறைவு. கோப்பி கண்டு ஒரு 80 கண்டு அப்படி தான். சந்தன மரம் நிற்கிது. ஒரு எங்கே இருக்குது சந்தன மரம்? காட்டுறீங்களா? நிற்கிது. கோழிக்கூட்டு நிற்கிது. அதுக்கு சந்தன மரம் ஒரு 40 மரம் 40-50 மரம். பிரச்சனை இல்லை. சந்தன மரம் நாட்டி அதை விற்பனை செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையோ? இல்லை பிரச்சனை இல்லை. அது வந்து நீண்ட கால மரம் தானே, பல்லாண்டு பயிர் தானே. உரிய முறையில் அனுமதி எடுத்து தான் விற்கணும். இல்லை சந்தன கண்டு சாதாரணமாக 2 அடி கண்டு 2500 ரூபாய் கிட்ட போகுது கண்டு மரம். மரம் வேணே. ஆமாம். வீட்டு வைக்கலாம் ஒரு சந்தன மரம். சந்தன மரம் கொண்டு போயிட்டு தான் நல்ல மட்டும் சொல்கிறாங்கல்ல. உண்மையாவா? இல்லை இப்போ இங்கேருந்து கண்டு அது கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? கண்டு இப்போ இல்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எடுத்துடலாம். ஆனால் கண்டு எங்கள்கிட்ட இல்லை இப்போ தாரத்துக்கு. கண்டு பார்த்துட்டு கண்டு இருக்கா? சந்தன கண்டு எங்கே இருக்கு? வளரும். பார்த்தியா பிரசாந்திர வீட்டு நாட்டி வச்சுக்காங்க. உலகம் தெரியும். சந்தனம் வந்து இப்போ தனியாக வைக்கக்கூடாது. கீழே ஒரு பயிர் வைக்கணும். அது வந்து ஒட்டுண்ணி பயிர். அது தெரியாது. சந்தன மரத்துக்கு கீழே ஏதாவது வெள்ளார பொன்னாங்கண்ணி அப்படி ஒரு பயிர் இருந்தால் அதுண்ட சத்தம் உறிஞ்சி தான் சந்தன மரம் பழம் தனியாக நின்றா பட்டுரும். அப்படியா? ஓஹோ. நீங்கள் எவ்வளோ காலம் படிச்சிங்க? இப்போ நான் 2.5 வருஷம். 2 வருஷம் படிப்பேன். ஓகே நாங்கள் இப்போ சுற்றி திரிஞ்ச கலைப்புக்கு வந்து இங்கே இப்போ வந்து இளநீ 1000. டெம்பிள் இளநீ அந்த கேச் பாருங்க. இங்கே வந்து 1000 குடிக்க போகிறோம் நாங்கள். அம்மா
என்ன வட்டுக்க மாட்டேங்க இதுக்குள்ளேயும் வந்து இப்படி இருக்கிற மாதிரி வந்து செட்டப் வந்து செய்து வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் வந்து இருக்கிற மாதிரி செட்டப் வந்து செய்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்து கருவா மரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே நாட்டியிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னென்னா இப்போ டைம் வந்து சரி 2 மணி. இந்த வெயில் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இளநீ குடிச்சது மிச்சம் விஷயத்தை பார்ப்போம். ஓகே, அடுத்த வந்து விஷம்ப்ரூட் ஜூஸ் முடிஞ்சு இப்போ அடுத்தது இளநீ உங்களுக்கு. யா இப்படி பிடிச்சி தனி சொர்க்கம். இளநீ குடிக்க சொல்லி ஒரு ஆள் விடிய விடிய சொல்லி கொண்டே இருக்கு. இளநீ குடி என்ன சொன்னாலும் இளநீ குடி. மனுஷி இல்ல தெரிஞ்ச ஒரு அம்மாடா தெரிஞ்ச இவ்வளவு இப்படித்தான் எல்லாத்தையும் சொன்னாலும் இப்படித்தான் காய்க்கிறாங்க. அப்ப இல்ல அதெல்லாம் ஒஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒஃப் பண்ணிருக்கல வேற ஒன்றில் வந்து. ஸோ அப்போ இளநீ குடிக்க சொன்னதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் இப்போ இளநீ குடிச்சிருக்கோம். நாங்கள் குடிக்கல, அவங்க தந்தவங்கள தான் குடிக்கிறாங்க. அப்பா இந்த வெயிலுக்கு இளநீ அடிச்சாலும் இல்லை இவன் தெம்பிலே தான் பேய வச்சாங்க. சாப்பிட்டு போறோம். அப்போ சூப்பராக இருக்கு. வெக்க அவ்வளோ இருந்து மங்களதுக்கு அவ்வளோ வெக்க காட்டையில ஆனால் களைப்பு தான் காட்டுது. சாப்பாடு தூரம் கொஞ்சம் தூரம் பெரிய ஃபைனலுக்கு பண்ணதானே. அதனால சுற்றி பார்க்க கொஞ்சம் டைம் பண்ணணும். எல்லாமே பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அதை இங்கே வந்து நீங்கள் இருந்து ஃபன் பண்ணலாம். பன்னெண்டா சாப்பிடலாம், சமைக்கலாம், இன்னும் செய்யலாம். விவசாயம் சம்பந்தமான அறிவுகள் எடுத்து கொண்டு போகலாம். படிக்க ஆர்வம் உள்ளாக்கள் விவசாயம் சம்பந்தமா தகவல் தெரியணும். இப்போ எங்களுக்கு கருவா கோப்பி பெருந்தோட்ட பயிர்கள் சம்பந்தமா அறியணும்னு சொன்னேன். உண்மையாக வந்து அதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணை செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் அது சம்பந்தமான அறிவு இல்லாமல் இருக்கு வேணும், நமக்கு இது தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வரலாம் வந்து நின்று விவசாயம் சம்பந்தமான முழு விஷயங்களும் இங்கே இருக்குது, பார்த்து அறிஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்களும் ஒரு பண்ணையாளர் ஆகலாம் பெரிய. அப்போ நீங்கள் காலையில் எழுப்பி இப்போ இங்கே என்ன வேலை செய்வீங்க, எப்படி தெரியுங்க ரவுண்ட் அடிச்சு சொல்லுவாங்க? பார்க்குறது ஃபுல்லாக தேனி முட்டியிலேருந்து அப்படியே அங்கே அதை வாழைக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரது, அப்படியே சுற்றி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக பார்த்து கொண்டு வரேன். தேன் வந்துருக்குதா, வாழைக்குள்ளையே படுத்துருக்குதா, அப்படி இந்த குருவியெல்லாம் கொத்தி கொண்டு போனேன். அப்படி இப்படி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நடவடிக்கை தண்ணி வச்சு சொல்கிறோம். அந்த வேலைகள் மேற்பார்வை சூப்பர் இடம் உண்டு. ஆனால் சைட்டுக்கு 2 பக்கம் கருவா வச்சுக்கிறோம். இதுக்கும் கருவா வச்சுருக்கீங்க 2 கரையில என்ன பதிலையும் 2 கரையிலையும் கருவா வச்சிருக்கீங்க. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்ன விளையாட்டோ இது? கருவா பழமண்டா இப்போ பிடிச்சிருக்கு. இந்த மிளகு கிடக்கு இந்த சைட்ல ஃபுல்லா மிளகும் வச்சுக்கிறோம். சைட்ல மிளகம் இருக்காங்க. மிளகு எங்க இருக்கு? இது மிளகு கண்டது அங்கால பெருசா இருக்கு. அந்த அதுல எத்தனை மாதிரி சைட்ல நிக்குது பாருங்க. அதான் மிளகு கண்டு. மிளகு அந்த பேப்பர் அவருக்கு விளங்கிட்டு இந்த இருக்கு. வெத்தலையில மேல தான் மிளகு இண்டையில எங்க இருக்கு? அந்த எப்படி வாரது? அங்கால இருக்கு. வரல காட்ற காய் கிடந்தது இதுல. அதுல அங்க இருக்கு. அந்த மேல இருக்கு பாருங்க. அந்த இந்த என்ன அப்படி தான் இருக்கு. இது சோப்பு கலர் இருக்கு பாருங்க. இப்படி தான் வருவேனே. இதுதான் அரேஞ்ச் மாதிரி அப்படி இதுல இந்தியால எங்கடா பாத்தீங்களா? இது வந்து குளிர்மையான மரங்களை ஒட்டி தான் இருக்கும். கமுகு, தென்னை, இல்லாடி, துளிசதியா இல்லைண்டா கொஞ்சம் பேகமா வளரும். என்ன அமௌண்ட்டுக்கும் ஒரு இது இருக்குடாப்பானே. இந்த பயிர்கள் எப்படி வளரணும் எப்படி ஐயா துளிசதியாலாம் கூட படம் டக்குண்டு குளிர்மைக்கு. வெத்திலையும் அப்படித்தானே. இந்தியால மாமரம் நிற்கிது. கிளை போன பாரு மாமரம் அண்ணாசி. ஆமா வளர்த்துருக்கீங்களோ? ஆமா வளர்த்துறீங்களா? கிடாய் ஆடு புரிம்பா வளர்த்து. ஓகே, இப்போ அந்த பக்கம் சுற்றி பார்த்து எல்லா பக்கமே அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து வந்து கொண்டிருக்கோம். நிறைய அந்த கால்நடைகள்லாம் அதை தாண்டி வந்து அந்த பயிர்கள் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிட்வா புயலின் தாக்கத்தால் வந்து அது அப்படியே இது செஞ்சு போயிட்டான். அப்புறம் இப்போ தான் வந்து திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு. ஸோ பார்த்தா ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்கு வேறு இந்த பக்கம். கோவிலேன்னு
நல்ல வடிவான எங்க பாதகம் கிடையாது. உள்ள வாங்க உள்ள வாங்க இதெல்லாம் நான் கோயிலில் கண்டா விழுந்து கும்பிடுவேன் பழக்கம். நம்ம இதுல நின்றுட்டு போனோம்னே மங்களூர்ல இருக்க மரிக்கலாம் இப்படித்தானே இருக்கு. இப்படியா பிளாம இருக்கு. அந்த பிலா நல்ல இலையா உடிச்சு அது மடிக்க தெரியா பாருங்க இப்படி பிடிக்க தெரியாது. அப்படி இல்ல இப்படி வச்சு இப்படி இல்ல இப்படி போட்டு அது உந்த இலையில இல்ல அது இல்ல பத்தா என்னடா கூழ் குடிக்கிறது கிடையாது. அது இப்படி மடிக்கிறேன். இப்படி இல்லடா மடிக்க இது இது இல்ல சின்ன இல்ல சின்ன இல்ல இப்படி மடிச்சடாப்பா இந்த குத்தி இப்படி செய்யறடா இந்த சரி இது சின்ன இல்ல செருப்பு கழட்டிடுவோம். அதாவது நாங்கள் அப்பயே காட்டிப்போம் பாருங்க. கோப்பி இதுல இருந்தாலும் தயாரிக்கிறேன். நான் உண்மையிலே இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறேன். என்ன ராணி ராணி குத்தி போடுமாடே குத்தி ஓகே. அதாவது இந்த பண்ணை பொறுப்பான அந்த சுவிஸ் அண்ணா இருக்காரு தானே. ஸோ அவர் தான் இந்த பண்ணைக்கு வந்து ஓனர். ஸோ அவர் வந்து சொந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயனதீவு, அதாவது நாகபூசணி அம்மன் இதுன்னு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அவரோட சொந்த இடம் வந்து நயனாதீவாம். ஸோ அவர் அங்கேருந்து அதுக்கப்புறம் வெளிநாடு போய் திரும்ப இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பெரிய பண்ணையை வாங்கி இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்கார். இங்கே வந்து ஒரு அழகான கோயில் மாதிரி வந்து ஒரு செட்டப் செய்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் நின்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு வரலாம். ஸோ எங்கெங்கே அந்த சின்ன சின்ன இடங்கள் இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்த பயிற்சியை வந்து செய்திருக்காங்க. இப்போ பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நானே வந்து இன்றைக்கு தான் பார்க்குறேன். கோப்பி பழம் இதிலிருந்து தான் அந்த கோப்பி உற்பத்தி செய்கிறேன். உண்மையிலே நாலு அணைச்சி தான் வெளிநாட்டில் இந்த இதை உற்பத்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து அந்த கோப்பி தூள் கோப்பி கொட்டை உற்பத்தி அதெல்லாம் வந்து செய்து விற்கிறாங்க. ஸோ இப்படி தான் பாருங்கள். இந்த பழமாக வந்ததுக்கப்புறமா வந்து இதை அப்படி ஆஞ்சி அதை அப்படியே காய வைப்பாங்க. நம்ம ஒரு 2 பழமாயும் பாருங்க கோப்பி பழம். ஸோ உண்மையாக வந்து வித்தியாசமாக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால். அண்ட் இதை தாண்டி வந்து அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து இந்த பயிர் செய்யக்கூடிய, அதாவது வித்தியாசமான பயிர்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு, என்னென்ன கால்நடைகள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து காண்பிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள்.